வணக்கம். இன்னியோட மார்க்கெட் ஒரு நியூட்ரல் ஓப்பனிங்ல இருந்து 10:30 மணி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சர்வைவ் ஆகல. அங்கருந்து இறங்க ஆரம்பிச்ச மார்க்கெட் க்ளோசிங்ல டே லோக்கு நியர்ல ஒரு 30, 35 பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்மால் பாடி பேரிஷ் கேண்டல். பெரிய மூவ்மெண்ட் எனக்கு நிஃப்டில இல்ல. 24 டிசம்பர் அதாவது கிறிஸ்மஸ்க்கு முந்தின ட்ரேடிங் செஷன் இன்னைக்கு. யூரோப் மார்க்கெட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஹாலிடே. யூஎஸ் மார்க்கெட் ஒரு ஷார்ட் செஷன் தான் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா அவங்களோட லோக்கல் டைமில் 1 மணிக்கெலாம் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. நாளைக்கு ட்ரேடிங் ஹாலிடே, குளோபலாகவே கிறிஸ்மஸ் ஹாலிடே. ஸோ அதனால் மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு டைரக்ஷன் இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் இன்றைக்கி டர்ன் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அடுத்து வெள்ளிக்கிழமை ட்ரேடிங் செஷன் இருக்குது. அதுக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸு, நியூஸு இதெல்லாமே என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நிஃப்டி. நேத்தியோட லோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 26,119 வரைக்கும் வந்தது. அந்த லெவல் இன்னைக்கு உடையலை. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக 26,123 வரைக்கும் வந்துச்சு. இந்த 4 பாயிண்ட் உடையாமல் ஒரு ஸ்மால் பாடி பேரிஷ் கேண்டலோட முடிஞ்சிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 செஷன், அதாவது திங்கள் செவ்வாய் 2 நாளோட லோவை உடைச்சு ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டல். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா 59,478 வரைக்கும் ஒரு ஹை போச்சு. கடந்த ஒரு 6 to 7 ட்ரேடிங் செஷனோட ஹையை உடைச்சு இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி சர்வைவ் ஆகலை. செகண்ட் ஹாஃபில் அப்படியே யூ டர்ன் போட்டு டே லோக்கு நியரில் 59,183 க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் பேரிஷ் கேண்டல். ஸோ இப்போ இன்னைக்கு செக்டாரில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ்சி இந்தியாவோட வெப்சைட். 0.2, 0.3% பிராட் மார்க்கெட்டில் ஃபாலோ ஆயிருக்கு. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, மிட் கேப் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு, ஸ்மால் கேப் பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்கு. அதாவது 0.6% மிட் கேப் இறங்கியிருக்கு, 0.3% ஸ்மால் கேப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரரியான மூவ். இன்னைக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, செலக்டிவான ஒரு சில ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸு மிட் கேப்பில் இறங்கியிருக்கு. அதே போல் ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். அது என்ன அப்படின்றதையும் நம்ம அடுத்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இதில் மிட் அண்ட் ஸ்மால் சைடில் வரும்போது ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து மிட் கேப்பில் ஃபால் ஆனது ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆகிருக்கிறதுல கோஃபோர்ஜ் தொடர்ந்து 2வது நாளாக பெரிய அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர். இந்த 2 நாளில் மட்டும் 7% கிட்ட கோஃபோர்ஜ் ஃபால் ஆகிருக்கு. பிஎஸ்சி லிமிடெட் நேற்று ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி இருந்த ஒரு ஸ்டாக்கு இன்னைக்கு 2% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஐடியில் பர்சிஸ்டன்ட் இன்னைக்கு 2% ஃபால் ஆகிருக்கு. கேபிட்டல் கூட்ஸு, ஏஎம்சி ஸ்டாக், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இன்னைக்கு இறங்கியிருக்கு. எம்பாசிஸ், அசோக் லேலண்ட், கிளென்மார்க். ஸோ இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மிட் கேப்பில் ஹெவி வெயிட்டேஜ். இதுதான் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். இன்னொரு பக்கம் மெட்டல் ஸ்டாக்ஸு, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு, இந்த ஸ்டாக்ஸில் இன்னைக்கு பையிங் இருந்தது. ப்ரெஸ்டீஜ் ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கார்ட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. என்டிபிசி கிரீன், இண்டஸ் டவர், பிடிஎல், ப்ரெஸ்டீஜ், மோதிலால் ஆஸ்வால், ஆர்விஎன்எல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் அதர் ரயில்வே ஸ்டாக்ஸில் இன்னைக்கு வீக்னஸ் இருந்தது. ரயில்வே ஸ்டாக்குக்கான ஒரு முக்கியமான கவர்மெண்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. என்னன்றது நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸ்மால் கேப் சைடில் வரும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு பையிங் இருந்தது. காலையில் நான் டெலகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஜேபிஎம் ஆட்டோ, ஒலக்ட்ரா, இன்னும் ஒரு சில கம்பெனிஸும். கோல்டு, சில்வர் இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணதுன்னு கூட சொல்லலாம். மணப்புரம் அண்ட் முத்தூட் ஃபினான்ஸ் வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. மணப்புரம் ஃபினான்ஸ் 7% இன்னைக்கு ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வரோட ப்ரைஸ், மெட்டலோட ப்ரைஸ் இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காப்பர், இந்துஸ்தான் ஜிங்க் இந்த 2 ஸ்டாக்குமே இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்துஸ்தான் காப்பர் 6%க்கு மேலே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடியது மெட்டல் இண்டெக்ஸ் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக இன்னைக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கும் இந்த 2 ஸ்டாக் ஒரு காரணமாக பார்க்கலாம். அடுத்தது ஸ்மால் கேப்பில் ஐஏஎஃப்எல் இன்னைக்கு 6% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நூவாமா ப்ரோக்கரேஜும் நியர்லி 4 to 5% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேஸ்ட்ரால் இந்தியா, பிபி ஸ்டேக் சேல்க்கான ஒரு நியூஸ் கொடுத்துருந்தது. கேஸ்ட்ரால் இந்தியா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மூவ் இருந்தது. ஆனால் இன்னைக்கு க்ளோசிங்கில் இறங்கினாலும் 2% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு.
புரோக்கரேஜோட அப்டேட் லாரஸ் லேப் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இருந்தது. மோர் தென் 1.5% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. இதில் நெகட்டிவ் சைடுன்னு வரும்போது கஜாரியா செராமிக்ஸ், நவீன் ஃப்ளோரின், கிளான் ஃபார்மா, செயின்ட் லிமிடெட், வேர்ல்பூல், பந்தன் பேங்க், நியூலன் லேப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஸ்மால் கேப்ல இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆயிருக்கு. பிரைம் ஃபோக்கஸ், சன் டிவி இந்த 2 ஸ்டாக்கு தான் இன்னைக்கு மீடியா இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இந்த நியூஸோட இம்பாக்ட் மீடியா செக்டர் இன்னைக்கு டாப் கெய்னர். இந்துஸ்தான் சிங்க், இந்துஸ்தான் காப்பர், அதே போல் வேதாந்தாவும் இன்னைக்கு இந்த 3 ஸ்டாக் மெட்டல் ப்ரைஸோட ரெக்கார்ட் ஹைக்கான காரணம் மெட்டல் செக்டார் இன்னைக்கு நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிறதுக்கு. ரியல்டியில் ஆனந்த்ராஜ், பிரஸ்டீஜ், ஓப்ரை ரியல்டி இந்த ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், பிரிகேட், ஷோபா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் ஆயில் அண்ட் கேஸ் நியர்லி 0.7% இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆன ஒரு செக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கேஸ்ட்ரால், பெட்ரோநெட் நியூஸ்னால இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர், சிட்டி கேஸ் கம்பெனிஸ்ல வீக்னஸ் இருந்தது. எம்ஜிஎல், ஐஜிஎல், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், ஐஓசி, குஜராத் கேஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருந்தது. ஃபார்மா செக்டார்ல லாரஸ், அஜந்தா ஃபார்மா இந்த 2 ஸ்டாக்கு, அபாட் இந்தியா 3 ஸ்டாக் 1%க்கு மேலே இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிளன்மார்க், மேன்கைன், இப்கா லேப், கிளான் ஃபார்மா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு அதிகமாக இறங்கி இருந்தது. அதாவது ஒரு மிக்சட் ட்ரெண்ட் இன்னைக்கு இருந்ததுன்னு சொல்லலாம். ஐடி ஸ்டாக்ஸ், டிசிஎஸை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டாரில் எஃப்எம்சிஜியும் இன்னைக்கு அதிகமாக இறங்கியிருக்கிற ஒரு செக்டார். நெஸ்லே இந்தியா தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு இறங்கியிருக்கு. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், பதாஞ்சலி இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நியூஸ் இம்பாக்டில் இருந்த ஒரு சில ஸ்டாக்ஸ் கேபினட்டோட அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. டெல்லி மெட்ரோ எக்ஸ்பேன்ஷனுக்காக 12,015 கோடி ரூபா அளவுக்கு கேபினட் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு நியூஸ் மார்க்கெட் ஹவர்ஸில். ஆர்பிஎன்எல் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் ரயில்வே ஸ்டாக்ஸு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது, பட் செகண்ட் ஹாஃபில் நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு அதாவது வரப்போகிற வெள்ளிக்கிழமை ரயில்வே ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். ஐடி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு இறங்கி இருக்கிறதுக்கான நியூஸ் என்ன அப்படின்னா, யூஎஸ் வந்து H1B விசா செலெக்ஷன் ப்ராசஸை மாடிஃபை பண்ணியிருக்கிறது ஒரு நெகட்டிவ் நியூஸ். பாரதியோட குரூப் கம்பெனி பாரதி என்டர்பிரைசஸ், வார்பக் பிங்கஸ் இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஹையர் இந்தியாவில். ஸோ பாரதி ஏர்டெல் நம்ம வாட்ச் பண்ணலாம். விக்ராந்த் இன்ஜினியரிங் நியர்லி 2,000 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணது, ஒரு மோர் தென் 10% இந்த ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பயோகானோட இன் லைசன்சிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிற அஜந்தா ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். விஐபி 12% கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளாக் டீலோட இம்பாக்ட், பிராமல் ஃபேமிலி விஐபியிலேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான நியூஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். டிஆர்டிஓ யூசர் எவாலுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎல்லோட சிஸ்டம் அவங்களோட ப்ராஜெக்டை இவாலுவேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுக்கான நியூஸ். பிடிஎல் இன்னைக்கு 3% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அடுத்தது இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, ஏன்னா நாளைக்கு ட்ரேடிங் ஹாலிடேன்றதுனால இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. அமெரிக்காவில் யூஎஸ் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் இன்னைக்கு டேட்டா வருது. இதை தாண்டி இயர்லி கிறிஸ்மஸ் ட்ரேடிங் ஹாலிடே இன்னைக்கு ஆஃப் டே கிட்ட தான் செஷன் இருக்குது அமெரிக்காவில். ஸோ அதனால் பெரிய மூவ்மெண்ட் வந்து நாளைக்கும் ஹாலிடேன்றதுனால வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்குமான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தாண்டி லாக்இன் பீரியட் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு சில ஸ்டாக்ஸு, கணேஷ் கன்சூமர் டெக், டி டெவலப்மெண்ட்ஸ் இன்ஜினியரிங், அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸ் இதெல்லாம் லாக்இன் பீரியட் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஸ்மால் அண்ட் மைக்ரோ ஸ்டாக்ஸ்ன்றதுனால பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செஷனை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டைம் டு டைம் இந்த ஸ்டாக்ஸ் நியூஸ், இப்போ நீங்கள் கேட்டிருந்த ஸ்டாக் நியூஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் ரிசீவ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இயர் எண்ட் எப்படி இருக்கும்? இன்னும் ஒரு 3-4 ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து இதே லெவலில் சஸ்டெயின் ஆகுமா 26,000க்கு மேலே, இல்லை ப்ராஃபிட் புக்கிங்? ஏன்னா எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருக்கு கையிலையும் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இயர் எண்டுன்றதுனால ப்ராஃபிட் புக்கிங் அதிகமாக வந்துடும், மார்க்கெட் இறங்கிடும் அப்படின்னு. ஆனால் இந்த டைமில் பட்ஜெட்டுக்கான ஃபோக்கஸ் நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகும். பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ என்னென்னா பிஎஸ்யூ கம்பெனிஸ், முக்கியமாக பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ஆர்பிஐ ருப்பி ஃபாலுக்கான என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க, கண்டிப்பாக அதுக்கான
ஸ்டெப்ஸ் எடுத்தாகணும். ஸோ அப்போ பிஎஸ்யூ பேங்க்ஸ் தான் அதோட இம்பாக்ட் இருக்கும் பாசிட்டிவ் சைடில். ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸ், ரெண்டாவது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு, ஷிப்பிங் கம்பெனிஸு, ரயில்வே செக்டார், இந்த பிஎஸ்யூ சைடில் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம் ஒன்று. ரெண்டாவது நிஃப்டியோட ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல் என்னன்னா 25,750 தான் இந்த ஷார்ட் டேர்முக்கான ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். இன்கேஸ் அந்த இயர் எண்டுக்குள்ள இந்த டிசம்பருக்குள்ள 25,750 உடையிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இங்கிருந்து 400 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு. பட் அப்படி உடையாம இருக்கிற வரைக்கும் எவ்வளவு இறங்கினாலும் மறுபடியும் ஒரு பை அண்ட் டிப்ஸ் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்ளை பண்ணலாம். மார்க்கெட் இப்போ நியர் டேர்முக்கு ரொம்ப ஸ்டேபிளா க்ளோஸா இருக்கிறதுனால இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருக்கு. இனியோட மார்க்கெட் போலவே 20-30 பாயிண்ட்ஸ்ல ஒரு வீக்னஸ் இருந்தாலும் பெரிய ஃபால் குளோபல் மார்க்கெட்ல இருந்து இம்பாக்ட் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம மார்க்கெட் ஸ்டேபிளா ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்த லெவல் அப்படின்னா 26,500 தான் ரெசிஸ்டன்ஸ் லெவலா டெக்னிக்கலா நம்ம நிஃப்டியில பார்க்க முடியுது. ஸோ 60,000ன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பேங்க் நிஃப்டியில இருக்கு. ரீச் ஆகுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.